வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சோயா சங்க் 65 தான் செய்ய போகிறோம். நான்வெஜ் டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த சங்க்ஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்ககிட்ட பெரிய சைஸ் சங்க்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த சுடுதண்ணிலேயே வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டபுள் த சைஸ் பெருசாக இருக்கும். இப்போ இந்த சுடுதண்ணிலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் கோல்டு வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் இதை அலசி எடுத்துட்டு சங்க்ஸில் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். சங்க்ஸ் எல்லாம் புளியும் போது உடஞ்சிடக்கூடாது. அதனால் பொறுமையாக கொஞ்சம் அழுத்தி புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சங்க்ஸையும் தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். அப்படியே தண்ணியோடு போட்டோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மைதாக்கு பதிலாக கடலை மாவு அரிசி மாவு கூட போடலாம். கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஆல்ரெடி நம்ம தண்ணியிலேயே சோயா சங்க்ஸில் போட்டோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 5-6 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. லைட்டாக சோயா சங்க்ஸ்லேயே கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கிறதுனால அப்படியே மாவு அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்தோன்னா இந்தளவுக்கு லைட்டாக கோட் ஆயிரும். இப்போ இதில் கலருக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா சேர்க்க தேவையில்லை. நான் வீடியோவில் கொஞ்சம் கலர் தெரியணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே இறங்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் இருக்கிற சங்க்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து அப்படியே கையில் உதுத்து விட்டுக்கோங்க. அப்படியே ஒரே டைமில் எடுத்து எல்லா சங்க்ஸையும் போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும், கரெக்டாக வேகாது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும். போடும்போது ஃப்ளேம் நல்லா ஹையில் இருக்கட்டும். போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு 1 நிமிஷம் குக்கானா போதும். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டப்பவே சங்க்ஸ் எல்லாம் நல்லா 70% குக்காக இருக்கும், ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. எல்லா சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோன்னா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம், நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு ரொம்ப ஹார்டாயிரும், சாப்பிடவே முடியாது. மேலே இருக்கிற மசாலா கோட்டிங் லைட்டாக கிறிஸ்பி ஆகணும், அவ்வளோதான். பாருங்கள், இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த 65ஓட டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா உள்ளே சாஃப்டாக, வெளியே லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸோட. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சோயா சங்க் 65 ரெடி. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.